நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார், அவருடைய கிரியை என்ன, அவர் நமக்குள்ள எப்படி வாசம் பண்ண விரும்புகிறார் என்கிற காரியத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். சரி, இன்றைக்கும் எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் புலம்பல் புஸ்தகத்தோடு நம்ம நிறுத்தினோம் இல்லையா? ஸோ இன்றைக்கு மறுபடியும் எசேக்கியேல் புஸ்தகத்தில் புலம்பல் புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகமான எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் 47ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த பகுதி நம்ம ஏற்கனவே அடிக்கடி வாசித்த ஒரு பகுதி தான், அடிக்கடி கேள்விப்பட்ட மெசேஜஸ் கேட்ட ஒரு பகுதி தான். ஆனால் இன்றைக்கும் ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். சரி, எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதாக இருந்தது. ஆமென். வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதாக இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த பகுதியில் ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்தின் வாசலிருந்து ஒரு நதி, ஒரு தண்ணீர் பாய்கிறதா இருக்கிறது. அந்த தேவாலயத்தின் வாசலிருந்து நதியானது, தண்ணீரானது வெளியே பொங்கி வருகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? வாசல் என்பது, தேவாலயம் என்பது யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். அந்த தேவாலயத்தில் இருக்கிற வாசல் குறிப்பாக அதிகமாக யாரை அடையாளப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்துவை. ஏன்னா இயேசு சொன்னார், நானே வாசல் இல்லை? அப்போது வாசலிலிருந்து தண்ணீர் புறப்படுது அப்படின்னா இயேசுவிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது என்று அர்த்தம். ஆமென். ஸோ கவனமாக கவனிங்க. கொஞ்சம் சில காரியங்களை ஆவிக்குரிய ரீதியில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இப்போ வாசலிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது, அதாவது இயேசுவிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். அப்போ நதி புறப்படுதுன்னா அங்கே யார் இருக்கான்னு அர்த்தம்? இயேசு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். இயேசு ஒரு குடும்பத்துக்கு எங்கே வாசலாக இருக்கிறாரோ அங்கே தண்ணீர் புறப்படும். இயேசு யாருடைய நபருக்கு வாசலாக இருக்கிறாரோ அந்த நபருடைய வாழ்க்கையிலிருந்து நதியானது புறப்பட்டு போகிறதாய் இருக்கிறது. ஆமென். அந்த நதியானது பொங்கி பொங்கி வருகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவாகிய வாசலை பெற்றிருக்கிறபடினால நமக்குள்ளிருந்து அவர் ஜீவ தண்ணீராகிய நதியை அவர் பாய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ அந்த நதி அந்த வாசலிருந்து புறப்பட்டு, அந்த தண்ணீர் அந்த வாசலிருந்து புறப்பட்டு இப்போ பாய ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. எப்படி பாயுது அப்படின்னா, இப்போ நான் நிற்கிறேன், என்ன பார்க்குறீங்க, எனக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குது இல்லையா? இப்போ நான் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறது பலிபீடம், எனக்கு முன்னாடி இருக்கிறது பலிபீடம், அதுக்கு முன்னாடி வாசல் இருக்குது. என்னுடைய வலதுபுறம் தான்
தெற்கு பகுதி, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தெற்கு பகுதி. இப்போ வாசலில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு தெற்கை நோக்கி, அதாவது வலதுபுறத்தை நோக்கி பலிபீடத்தை சுற்றி என்ன செய்து ஓடுகிறது. ஆமென். இப்போ இதை எசேக்கியேல் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்த உடனே இப்போ அந்த தூதனானவர் என்ன பண்ணுறாருன்னா, எசேக்கியேலை இடதுபுறமாய், எந்த புறமாய்? இடதுபுறமாய், அதாவது வலப்புறம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வலப்புறம் வழியாய் என்ன பண்ணுறாருன்னா, வடக்கு தெருன்னு சொல்லுவோம்ல, வடக்கு பகுதி, இது தெற்கு பகுதி, இது வடக்கு பகுதி. இப்போ வடக்கு பகுதியை நோக்கி என்ன பண்ணுறாருன்னா, பலிபீடத்தை சுற்றி கொண்டு வாசலில் கொண்டு வர்றார். நல்லா கவனிங்க. நதியானது தெற்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அது வலது புறமா எங்கே வருது? வாசலுக்கு வருது. எசேக்கியேல் இடது புறமாக வடக்கு திசையை நோக்கி அவர் பலிபீடத்தை சுற்றி என்ன செய்கிறாரு? வர்றார். ஆமென். இவரும் வாசலில் இருக்கிறாரு, நதியும் வாசலில் இருக்குது. நதி வலதுபுறத்தில் தெற்கு திசையை நோக்கி பாஞ்சு பலிபீடத்தை சுற்றி வருது. எசேக்கியேல் வடக்கு திசையிலிருந்து இடதுபுறத்தில் என்ன செய்கிறார்? வந்து வாசலில் நிற்கிறார். இது அவர் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த தண்ணீர், முதல் வசனம் 47:1 கடைசி பகுதி, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே என்ன செய்து பாய்து. இவர் என்ன சொல்றாரு? அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்ன எங்க கொண்டு வந்தார்? இப்ப கீழ் திசைக்கு, அதாவது அந்த வாசலுக்கு கொண்டு வந்தார். ஆமென். நதி ஒரு புறம் சுற்றி வருது, எசேக்கியேல் இன்னொரு புறம் சுற்றி வருகிறார். ஏன் இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வலது பகுதியில் குத்து விளக்கு இருக்கும். என்ன இருக்கும்? குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்கு என்பது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது, வரங்களை அடையாளப்படுத்தும். இந்த குத்து விளக்கில் 9 அகல்கள் இருக்கும். இவை வரங்களை அடையாளப்படுத்தும், கனிகளை அடையாளப்படுத்தும், பரிசுத்தாவின் வல்லமையை அடையாளப்படுத்தும். இப்போ இந்த குத்து விளக்கின் மகிமை, பரிசுத்த ஆவியின் மகிமை இப்போ அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அது என்ன செய்யுதுன்னா, வடக்கு திசையை நோக்கி பாய ஆரம்பிக்குது. அந்த பாய்ந்து அந்த கீழே அந்த வாசலுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸுக்கு போகுது, என்ட்ரன்ஸ் வழியாக போகுது. இப்போ எசேக்கியேலை எங்கேருந்து கூட்புறாருன்னா, வடதிசை. இந்த வடக்கு பகுதி என்பது அப்பம், அதாவது சமூகத்தப்ப மேஜை வைக்கப்படுகிற இடம். இன்னொரு இடம் என்னன்னா, ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை, அதாவது இன்னும் சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியை, பலி செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டியை கொள்ளுகிற ஒரு இடம்தான் வடப்பகுதி. இப்போ எசேக்கியேல் இந்த வடப்பகுதியாகிய பலி கொல்லப்படுகிற அந்த இடத்தின் வழியாய் கடந்து, இன்னும் சொல்ல போனால் அந்த பலியை கடந்து அவர் எங்கே வரணும் அப்படின்னா, அந்த கீழ்த்திசைக்கு வர வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. ரைட் சைடில் குத்து விளக்கினுடைய பரிசுத்தாவின் மகிமை என்ன பண்ணுது? தெற்கு பக்கமாக பாய்ந்து கிழக்கு நோக்கி வருது. இவர் வடக்கு திசையில் நோக்கி என்ன செய்றார்? வர்றார். வடக்கு திசை என்பது பலி கொல்லப்படுகிற இடம். அது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இப்போ எசேக்கியேல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கே வர்றாரு? கீழ்த்திசைக்கு வருகிறார். இப்போ கீழ்த்திசைக்கு வரும்போது தேவதூதன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நதிக்குள்ள, அந்த தண்ணீர் பாய்கிற நதிக்குள்ள 1000 முழம் 1000 முழம் 1000 முழம் 1000 முழம் சொல்லி 4000 முழ தூரத்துக்கு அவர் என்ன பண்ணுறாராம்? கொண்டு வருகிறார். இது எதை அடையாளப்படுத்துது தெரியுமா? ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள வர வேண்டுமானால் அவன் யார் மூலமாகத்தான் வரணும்? இயேசு கிறிஸ்துவின் பலி மூலமாகத்தான் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது.
பலி இல்லாம, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாம, அந்த வடக்கு திசையில வராம நான் தெற்கு பக்கமா வர்றேன், நான் வேற வழியில வந்து நதிக்குள்ள வர்றேன்னா அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் கட்டாயமா அந்த பலி செலுத்தப்படுகிற அந்த பலியை கடந்து தான் அவன் எங்க வரணும்? பரிசுத்த ஆவியினிடத்துக்கு வர வேண்டும். ஆமென். நீ எத்தனை பேர் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இயேசு எனக்காக பலியானார், இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி எனக்காக மரித்தது, இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி எனக்காக ஜீவனை கொடுத்தது என்கிற அந்த விசுவாசத்தோட, என்கிற அந்த உணர்வோட நாம வரும் பொழுது, அந்த இயேசு என்கிற பலிக்குள்ள நாம நுழையும் பொழுது அவர் நமக்கு எதை கொடுக்கிறார் அப்படின்னா ஜீவ தண்ணீரின் அனுபவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். எசேக்கியேல் நல்ல கவனி, ஒரு மனிதன் பலி இல்லாம பரிசுத்த ஆவியினிடத்துக்கு என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஒரு மனிதன் இயேசு இல்லாம அவன் தேவன் நதி கிட்ட வர முடியாது, அந்த ஜீவ தண்ணீர் கிட்ட வர முடியாது. அவனுக்கு ஜீவ தண்ணீர் வேணும்னா அவனுக்கு யாரு தேவை? இயேசு தேவை. எப்படி தேவைன்னா அவனுக்காக பலியான அனுபவம் தேவை. ஆமென். அவனுக்காக அந்த பலியான அனுபவம் இல்லாம அவன் நதிக்கிட்ட வர முடியாதுங்கிறத எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது அதுதான். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினுடைய இந்த ஆழத்துக்குள்ள போகணும்னா இயேசு என்கிற பலி இல்லாம போக முடியாது. ஆமென். இன்னொரு காட்டு சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு இயேசு என்கிற பலியை தியானிக்கிறீங்களோ, இயேசு என்கிற பலியின் வழியாய் கடந்து வர்றீங்களோ, இயேசு என்கிற பலியை நீங்க அனுபவிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவர் உங்களை ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். ஆமென். ஏன்னா இந்த உலகத்துக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது யாரு? இயேசு. இல்லை, பேதுரு கரையில் நின்ன போது அவனை ஆழத்துக்குள்ள கூட்டி கொண்டு போனது யாரு? இயேசுவானவர். அப்போ உங்களையும் என்னையும் ஆழத்துக்குள்ள அழைத்து கொண்டு போகிற வேலையை இயேசுவானவர் பெற்றிருக்கிறார். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேல்கிட்ட ஒரு தூதன் பேசுவார். இல்ல, இங்க தூதன்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது, அவர் 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 பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்க அவருங்கிற பயன்படுத்தப்படுதுன்னா இது யார் அடையாளப்படுத்துது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அவரே அவருடைய பலிக்குள்ள நடத்தி, அவரே அவருடைய பரிசுத்த ஆவியின் அனுபவத்துக்குள்ள எசேக்கியேலை நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். எசேக்கியேல் சொல்றார், எசேக்கியேல் நான் இல்லாம ஒரு மனிதனும் பரிசுத்த ஆவியினிடத்துல வர முடியாது. இது புதிய ஏற்பாடு சத்தியம் இல்லை. இது எங்கே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர்? எசேக்கியேலுக்கு தரிசனத்திலேயே கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பலிக்குள்ள நம்மளை கொண்டு போவாராக. அல்லேலூயா. அந்த பலியை குறித்த உடன்படிக்கை, அந்த பலியினுடைய ஆசீர்வாதம், அந்த பலியினுடைய மேன்மை, அந்த பலியினுடைய தாக்கத்தை நம்ம உணர உணர அதுக்குள்ள போக 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 நம்ம பரிசுத்த ஆவியினுடைய ஆழத்துக்குள்ள போக ஆயத்தமாகிறோன்னு அர்த்தம். ஆமென். இந்த காலையில் நம்மளை கொண்டு போவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, வலப்புறம் என்பது பலி கொல்லப்படுகிற இடம். அந்த பலி கொல்லப்படுகிற இடத்தின் வழியாய் யார் வர்றா? எசேக்கியேல் வருகிறான். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு என்கிற பலி மூலமாகத்தான் எங்கே வர முடியும்? அந்த நதிக்கிட்ட வர முடியும். ஆமென். சரி, இப்போ இந்த நதி இருக்குல்ல, இந்த நதியில் 1000 முழம், எத்தனை முழம்? 1000 முழம் அளவு கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கணும். முதல்ல பலி இல்லாமல் எங்கே வர முடியாது? அந்த பரிசுத்தாவினுடைய அனுபவத்துக்குள்ளே வர முடியாது இல்லையா? இப்போ ஆண்டு இதை வெளிப்படுத்துகிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. 4 விதமான ஆழங்கள், 4 முறை 1000 முழம் 1000 முழம் 1000 முழம்னு சொல்லப்படுது. ஆமென். இப்போ இந்த 4 ஆயிரங்கள் இல்லை, 4 ஆயிரங்கள் இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா 4 விதமான தலைமுறைகளை அடையாளப்படுத்துது. எத்தனை விதமான தலைமுறை? 4 விதமான தலைமுறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1,
ஆதாம் முதல் நோவா பிறப்பு வரைக்கும் 1000 வருடம். ஆதாம் முதல் நோவா பிறப்பு வரைக்கும் 1000 வருடம். ரெண்டாவது, நோவா முதல் ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருடம். அடுத்த 1000 வருடம், அடுத்த 1000 மூலம். மூணாவது, ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் அடுத்த 1000 மூலம், அடுத்த 1000 மூலம். அடுத்தது தாவீது முதல் இயேசு வரைக்கும் 1000 மூலம். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், ஆதாம் முதல் நோவாவின் வரைக்கும் 1000, நோவா முதல் ஆபிரகாம் வரைக்கும் 1000, ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 1000, தாவீது முதல் இயேசு வரைக்கும் 1000. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 4000 வருஷம் ஆச்சு. இப்போ ஆவியானவர், ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இங்கே பாரு, இந்த பலி இல்லாமல் நீ எங்கே வர முடியாது? பரிசுத்தாவினத்துக்கு வர முடியாது இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எதை கடந்து தான் வரணும்? பலியை கடந்து தான் வரணும். அப்படி பலியை கடந்து வரும்போது ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்கு காமிக்கிறார், காலங்களை காமிக்கிறார். முதல் 1000 முழம் என்பது ஆதாம் முதல் நோவா வரைக்கும். இதை என்ன ஆழம் சொல்றாரு? கணுக்கால் அளவுன்னு சொல்றார். என்ன அளவு? கணுக்கால் அளவு. இந்த ஆதாம் முதல் நோவா வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட விதம் என்னன்னா வெறும் கணுக்கால் அளவு, வெறும் கணுக்கால் அளவு. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ளவங்க பரிசுத்தாவின் அனுபவத்தை அனுபவிச்ச அளவு எவ்வளவுன்னா வெறும் கணுக்கால் அளவு. பரிசுத்த ஆவியானவரால் அவங்கள முழுவதும் ஆளுகை செய்ய முடியல, இவங்களும் பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள போக முடியல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, இவன் கூட என்னால் என்ன பண்ண முடியல, போராட முடியலன்றார். இல்லை, நோவா காலத்தில் புறாவை கொண்டு வந்து ஆவியானவர் என்ன பண்ணார்? கொடுத்தார். அவ்வளோதான் அவருடைய வேலை. அங்கே அவருடைய வேலை கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை ஆதாம் முதல் நோவா வரைக்கும் எவ்வளோ தான் இருந்துச்சுன்னா கணுக்கால் அளவு தான் இருந்துச்சு. கணுக்கால் அளவு தான் அவங்களால் அனுபவிக்க முடிந்தது. ஆமென். இது 1000 முழம் கடந்து எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார். அடுத்த 1000 முழம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது 1000 முழம் எவ்வளவு? இடுப்பளவு. எவ்வளவு? இடுப்பளவு. இது யாருன்னா நோவா முதல் ஆபிரகாம் வரைக்கும். இப்போ நோவாவுக்கு அப்புறம் தேசம் பிரிக்கப்படுகிறது, பகுக்கப்படுகிறது. இப்போ அந்த காலகட்டத்தில் வாக்கு தத்தங்கள் உண்டாகுது, உடன்படிக்கைகள் உண்டாகுது. இந்த நோவா காலத்திலேருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் நிறைய என்ன செய்யப்படலை, சம்பவங்கள் சொல்லப்படலை. ஆனால் அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சா? இடுப்பளவு இருந்துச்சா, கொஞ்சம் அதிகமாய். நோவா காலத்தில் நோவா ஜனங்கள் அவங்க அதுக்கப்புறம் வந்த சந்ததிகளுடைய வாழ்க்கை ஆபிரகாம் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் தேவனை தேடுகிற, கொஞ்சம் தேவனுக்குள்ள வாழ்கிற, கொஞ்சம் ஆவியனுக்குள்ள வருகிற நாட்கள் இருந்தது. ஆமென். ஆனால் பாபிலோன் வரும்பொழுது, பாபேல் கோபுரம் வரும்போது அவனவன் தன் தன் சுயத்துக்கு செய்ய ஆரம்பித்தான், வாழ ஆரம்பித்தான். இது இடுப்பளவு உள்ள காலம். என்ன காலம்? இடுப்பளவு உள்ள காலம். சாரி முழங்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு. நோவா முதல் ஆபிரகாம் வரைக்கும் என்ன அளவு? முழங்கால் அளவு. ஸோ முழங்கால் அளவு வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ணாங்க? அதை அனுபவித்தார்கள். அதற்கு மேலே அவங்கள என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. முதல் காலம் என்னது? கணுக்கால் அளவு. இரண்டாவது காலம் என்னது? முழங்கால் அளவு இல்லை. அப்போ நோவா முதல் ஆபிரகாம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் அனுபவித்த அனுபவம் எவ்வளவு? முழங்கால் அளவு. அவ்வளவு தான் அவங்களால அனுபவிக்க முடிந்தது. அதுக்கு மேலே பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ள அவங்க இல்லை. ஆமென். மூன்றாவது அனுபவம் 1000 முழ அனுபவம் என்பது என்ன அளவு? இடுப்பளவு இல்லை, இடுப்பளவு. மூன்றாவது அளவு இடுப்பளவு. இப்போ இந்த இடுப்பளவு என்பது யாருடைய காலத்திலிருந்து? ஆபிரகாமின் நாட்களிலிருந்து தாவீதின் வரைக்கும் உள்ள நாட்கள் என்ன அளவு? இடுப்பளவு. ஆமென். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஆழத்தில் போனாங்க. ஆபிரகாம் நாட்கள்ல இருந்து மற்ற ஜனங்கள் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள கொஞ்சம் உள்ள போனாங்க. ஜனங்கள் முரட்டாட்டம் பிடிச்சது உண்மைதான், ஜனங்கள் விலகினது உண்மைதான். ஆனால் ஆவியானவர் அவரோடு என்ன பண்ணார்? அசைவாடினார்.
ஆவியானவர் அவர்களோடு கூட கொஞ்சம் இருந்தார், அவங்கள மேலே அசைவாடினார், அவங்கள வழி நடத்தினார். தாவீது வரைக்கும் அவங்க நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்து போகிற நாட்களாய் இருந்தது. ஆமென். அப்பப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை அவங்க அனுபவிச்சாங்க. வனாந்தரத்தில் 40 வருஷம் அனுபவிச்சாங்க. நியாயாதிபதிகள் காலத்தில் வந்து வந்து ஆவியானவர் செஞ்சுட்டு இருந்தார், போய்கொண்டிருந்த ஒரு அனுபவம். ஸோ ஆபிரகாம் நாட்களிலிருந்து தாவீது வரைக்கும் உள்ள நாட்கள் பரிசுத்த ஆவியினால அதிகமாய் ஆட்கொள்ளப்படுகிற நாட்களாக இருந்தது. ஆனால் என்ன அளவு தான்? இடுப்பளவு தான். ஆமென், இடுப்பளவு. அப்போ முதலேருந்து வருவோம். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் எவ்வளவு? கணுக்கால் அளவு இல்லை. தேவ ஆவியானவர் போராடுகிற ஒரு நிலை. ரெண்டாவது என்ன நிலைமை? நோவா முதல் ஆபிரகாம் வரைக்கும் முழங்கால் அளவு இல்லை, கொஞ்சம்தான். அந்த முழங்கால் அளவு தான் அவங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன வச்சுருந்தாங்க? தொடர்பு இருந்துச்சு கொஞ்ச காலம். நோவா பார்த்தீங்கன்னா அவங்க சந்ததி கொஞ்ச காலம், சேமினுடைய சந்ததி கொஞ்ச காலம், அதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆபிரகாம் நாட்கள் இருந்து தாவீதின் நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் வந்துடுச்சு? இடுப்பளவு. பரிசுத்த ஆவியில் பாதி அளவுக்கு என்ன பண்ணினாங்க? நிரம்பியிருந்தாங்க. அப்பப்போ ஆவியை வந்து வந்து போய் கொண்டிருந்தார். ஆனால் தாவீதின் நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது, தாவீதி நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது நீச்சல் ஆழத்துக்குள்ள ஆவியானவர் கொண்டு வந்தார். ஆமென். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிகள் எழும்பினாங்க. தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தர் கொடுக்குற சத்தியம் அளவில்லாமல் இருந்துச்சு. அவங்க கொடுக்குற வார்த்தைகள் அளவில்லாமல் இருந்துச்சு. ஜனங்களை ஆவியானவர் நடத்துகிற விதம் அளவில்லாமல் இருந்துச்சு. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்கன்னு சொல்லி அவன் அந்த பரிசுத்த ஆவின் அனுபவத்துக்குள்ள மூழ்கி இருக்கிற, நீச்சல் அடிக்கிற ஒரு அனுபவமாக இருந்தது. ஆமென். இந்த தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குல்ல, வாழ்க்கை 2 விதமாக பிரிக்கலாம். தாவீதின் அனுபவம் நீச்சல் அடிக்கிற அனுபவமாக இருந்துச்சு, ஆவியானவரோடு கூட வாழ்கிற அனுபவமாக இருந்தது, ஆவியானவரோடு கூட இசைந்திருக்கிற அனுபவமாக இருந்துச்சு. ஆவியானவர் இல்லைன்னா தாவீது இல்லை, அப்படிதான் வாழ்ந்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே ஆவியானவர் என்னிடத்துல என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க, அவர் எனக்கு வேணும், அவர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது என்கிற அளவுக்கு தாவீது இருந்தான். ஆமென். ஆனால் இயேசுவில் முடியும் போது இங்கே நீச்சல் ஆழம் இல்லை, நீந்த முடியாத, கண்ட்ரோலே இல்லாத ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து வந்தார், ஆவியானவர் முழுவதுமாய் இயேசுவை ஆட்கொண்டார். இல்லை, ஆவியானவரால் நிறைந்தவராய் 24 hours பரிசுத்த ஆவினாலே ஆட்கொள்ளப்பட்டவராய் இருந்தார். அப்போஸ்தல நாட்கள் வரும் பொழுது ஆவியானவர் அளவில்லாமல் சீசல் மத்தியில் ஊற்றப்பட்டார். இப்போ நீச்சல் ஆழம்ல, ஜனங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்தார். இப்போ நீங்களும் நானும் அந்த 4,000 இருக்குல்ல, அந்த முளத்தில் தான் நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். திஸ் இஸ் கண்டினியூ. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அந்த நீச்சல் ஆழம், அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த மூழ்குகிற ஆழம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆதாம் முதல் நோவா வரைக்கும் என்ன காலம்? கணுக்கால் அளவு தான் பரிசுத்தாவினுடைய இடைப்படுதல் இருந்துச்சு, மனுஷன் இடம் கொடுக்கல. ரெண்டாவது, நோவா முதல் ஆபிரகாம் பிறப்பு வரைக்கும் எத்தனை காலங்கள்? 1000 வருஷம். அது என்ன அளவு? முழங்கால் அளவு, கொஞ்சம்தான், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் முதல் தாவீதுடைய பிறப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தான வந்துட்டு போகிற ஒரு அனுபவம் இல்லை. என்ன அளவுனா இடுப்பளவு, அவ்வளோதான் இருந்துச்சு. வந்துட்டு கொஞ்சம் மூழ்கிற அனுபவம் இருந்துச்சு, இடுப்பளவோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்தது தாவீதின் நாட்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரும் பொழுது தாவீதின் நாட்கள் நீச்சல் அடிக்கிற நாட்களாக இருந்துச்சு, இயேசுவின் நாட்கள் வரும் பொழுது மூழ்குகிற நாட்களாய் மாறிவிட்டது. ஆமென். இப்போ இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, அதை வாசித்தா நல்லா இருக்கும்.
4வது வசனம், சரி 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி. இதை கண்டாயா என்கிற வார்த்தை நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, மனுபுத்திரனே, எசேக்கியேலே, நான் உன்னை 1000 முழம் 1000 முழமா கொண்டு வந்தேன்ல, அதை கொஞ்சம் உட்கார்ந்து தீவிரமாய் சிந்தித்துப்பார். நான் எதை கடந்து வர பண்ணியிருக்கிறேன், இப்போ நீ எந்த காலத்தில் இருக்கிறேங்கிறத என்ன பண்ணு, கொஞ்சம் சிந்திச்சு பாருன்னு சொல்லி இப்போ எசேக்கியேல் இடத்துல ஆவியானவர் கர்த்தர் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இன்னைக்கு எந்த காலத்தில் இருக்கிறீங்க? முதல் காலம் ஆதாம் முதல் நோவா வரைக்கும், அப்படிப்பட்ட காலத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட அந்த கணுக்கால் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆமென். 2வது நோவா முதல் யார் வரைக்கும்? ஆபிரகாமோட பிறப்பு வரைக்கும் 1000 வருஷம். அந்த காலத்தில் பாபேல் குழப்பங்கள், அந்த தினம் சொல்றது சரியா ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இஷ்டப்படி வாழ்கிற அந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை இடுப்பளவு ஆபிரகாம் முதல் நம்ம தாவீது வரைக்கும் வந்துட்டு போவார்ல ஆவியானவர், அந்த நிறைவுக்குள்ள நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, தாவீதின் நாட்களில் இருந்தது போல நீச்சல் ஆழம், இல்லை நான் இயேசுவின் நாட்களில் இருந்த மூழ்குகிற அனுபவம், எந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம்? மனுபுத்திரனே, இதை கொஞ்சம் சிந்தித்து பார். கணுக்கால் அளவு முடிந்துச்சு, முழங்கால் அளவும் முடிந்தது, இடுப்பளவும் முடிஞ்சிருச்சு, நீச்சல் ஆழமும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன காலம் தெரியுமா? மூழ்குகிற காலம். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள, பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ள, பரிசுத்தாவின் பிரசன்னத்துக்குள்ள மூழ்குகிற காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமென். நீங்கள் இதை வாசிக்கணும்னா 5வது வசனத்துக்கு வாங்களேன். 5வது வசனம், பின்னும் அவர் 1000 முழம், இது 4000 முழம், 4வது 1000 முழத்துக்கு வர்றார், அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. இப்போ இந்த நதி எப்படி மாறிடுச்சுன்னா, கடக்கக்கூடாத நதி. இவ்வளவு நேரம் வரைக்கும் அவர் சொல்லிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா 3வது வசனத்துக்கு வாங்க. அந்த புருஷன் தன் கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். அது என்ன அளவு? கணுக்கால் அளவு. இப்போ தூதன் அவர் என்ன பண்ணுறான்னா, தண்ணீரை கடந்து வர பண்ணுறான். என்ன அளவுனா அது கணுக்கால் அளவு. தூதன் அவர் கூட இருக்கிற அந்த தூதனானவர் அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இல்லை, அந்த இயேசு கிறிஸ்து எசேக்கியேல அந்த தண்ணிக்குள்ள நடத்தும் பொழுது அவனை சொல்றாரு, உனக்கு கணுக்கால் அளவு பத்தாது, நீ கடந்து வந்துரு, கம், வெளியே வந்துரு, நீ இன்னும் கணுக்கால் அளவுல இருக்காதுன்னு சொல்லி அவனை வெளியே கொண்டு வர்றார். ஆமென். தேவதூதன் அவனை வழி நடத்துகிறார். நீ இந்த கணுக்கால் அளவுல இருக்க முடியாது, இந்த கணுக்கால் அளவுல நீ தங்க முடியாது, இந்த கணுக்கால் அளவுல நீ வாழ முடியாது, அதை விட்டு வெளியே வந்துன்னு சொல்லி அதை கடக்க பண்ணினார். உங்க வாழ்க்கையில் இருந்து கணுக்கால் அளவு கடந்து போக வேண்டும். இன்னும் கணுக்கால் அளவுல என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தோட நிப்பாட்டக்கூடாது. இன்னும் அதிகமா உள்ள போக ஆரம்பிக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் நீங்க கணுக்கால் அளவுல இருப்பதல்ல, அதை கடந்து போக பண்ணினார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு கணுக்கால் அளவையே என்ன பண்ண முடியல, இன்னும் கடக்க முடியல. கணுக்கால் அளவுலேயே திருப்தி, கணுக்கால் அளவுலேயே திருப்தி. காலை நினச்சா போதும் பிரதர். இவங்க என்ன கூட்டம் தெரியுமா? சும்மா வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம். நீங்கள் கணுக்கால் அளவில் இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியின் நதியை நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கடற்கரைக்கு வேடிக்கை பார்க்க போகிறவன் தான் கடற்கரைக்கு போய் காலை என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. சுற்றி பார்க்க வந்த கூட்டம் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் பிரதர். தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்கானோ, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுற்றி பார்க்க வர்ற கூட்டம். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிங்கிற நதியை சுற்றி பார்க்குற கூட்டம் இல்லை, காலை நனைக்கிற கூட்டம் இல்லை. ஆமென். அப்படியே பட்டும் படாமலும் அப்படியே போயிட்டு வர்ற கூட்டம் இல்லை. நீங்களும் நானும் நதியில் மூழ்குகிற கூட்டம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க?
அல்லேலூயா. இது என்ன கூட்டம்னா சுற்றி பார்க்குற கூட்டம். இந்த அனுபவம் தான் ஆதாம் முதல் இருந்துச்சு. நோவா வரைக்கும் உள்ள, நோவா பிறப்பு வரைக்கும் உள்ள ஜனங்கள் இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது அனுபவம், இது அனுபவம் இல்லை, அதை கடந்து வந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், அது முழங்கால் அளவு. இப்போ முழங்கால் அளவு என்ன செஞ்சாகணும்? கடக்கணும். முழங்கால் அளவில் இருக்கக்கூடாது. இவங்க இந்த முழங்கால் அளவில் இருக்கிற கேஸ் யார் அப்படின்னா, நான் எழுதி வச்சிருக்கிறேன், விளையாடுகிற அனுபவம், கேம். இந்த விளையாட்டு புத்தி உள்ளவங்க இருக்காங்கல்ல, வாங்க சும்மா விளையாடுவோம். ஆமென். முதல்ல உள்ளது கால் அணைக்கிற கூட்டம். 2வது என்ன கூட்டம்னா விளையாடுற கூட்டம், விளையாட்டுக்கு வருகிற கூட்டம். கொஞ்சம் ஆர்வம் இருக்கு, ஆனால் என்ன ஆர்வம்னா ஓகே ஒரு கடமையா, ஒரு விளையாட்டை போல எடுத்துக்கிறது, அசால்ட்டா எடுத்துக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆவியானவருடைய அனுபவம் விளையாட்டு அல்ல, அது ஒரு அனுபவம். ஆமென். இதையும் நீங்கள் கடக்க வேண்டும். 3வது அனுபவம், 3வது வரும்போது மறுபடியும் 1000 முழம் அளந்து வர்றாரு. அங்கே என்ன அளவாக இருந்துச்சா? இடுப்பளவாக இருந்துச்சு. அதையும் அவர் என்ன பண்ணார்? கடக்க பண்ணினார். இப்போ இடுப்பளவு என்பது பயிற்சியின் அனுபவம். ஆமென். ட்ரைனிங் பீரியடு. இந்த ட்ரைனிங் பீரியடை நீங்கள் என்ன செய்யணும்? கடக்கணும். முதல்ல சுற்றி பார்க்குற அனுபவம், அதை விட்டு வெளியே வந்துடணும். அது கொஞ்ச காலம் தான். அதுக்கு அடுத்தது விளையாட்டு அனுபவம், அதை விட்டு வெளியே வந்துடணும். 3வது என்ன அனுபவம்? பயிற்சி அனுபவம். அந்த பயிற்சி அனுபவத்தை விட்டு என்ன செஞ்சிடணும்? அடுத்தது அதையும் கடந்து வரணும். இன்னும் நான் பயிற்சியிலேயே இருக்கிறேன் பதில் சொல்லக்கூடாது. இன்னும் ஆவியில் நான் பயிற்சியிலே இருக்கிறேன், இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நான் ட்ரெயின் பண்ணி கொண்டே இருக்கிறேன், நான் முன்னேறி இல்லை. இன்னும் நீங்கள் அதையும் கடந்து வர வேண்டும். 4வது வரும்போது சொல்கிறாரு, அவர் 1000 முழம் என்னை கடக்க பண்ணினார். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழம். ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, அது என்ன ஆழமா? நீச்சல் ஆழம். நீச்சல் அடிக்கிற ஆழமாக இருந்துச்சு. அதோட நிப்பாட்டில் அவர் அடுத்த ஆழத்துக்குள்ளே கொண்டு போனார். அதே 1000 முழத்தில் என்ன ஆளுன்னா கடக்க முடியாத. இவ்வளவு நேரம் கடந்து 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 வந்தேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல? கடக்க முடியல. நான் கடந்து போக முடியாத அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள தான் வாழ வேண்டும். நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் கடந்து போக முடியாத, என்னால் முடியல பிரதர், பிரசன்னத்தை ஸ்டாப் பண்ண முடியல பிரதர், அபிஷேகத்தை ஸ்டாப் பண்ண முடியல பிரதர், நான் எப்போ தேவ சமூகத்துக்குள்ளே போனாலும் ஒரு மகிமை நான் மூடுது பிரதர், என்னால் ஆவியானவரோடு வாழாமல் இருக்க முடியல பிரதர், என்னால் வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்க முடியல பிரதர், என்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியல, என்னால் ஆராதிக்காமல் இருக்க முடியல, எனக்குள்ள அந்த அனல் பொங்கி பொங்கி வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன். நம்ம இருக்கிறோன்னா நான் இந்த 4வது ஆழத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். 4வது அனுபவத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லை பிரதர், நான் சும்மா போகிற ஜெபம் பண்ணுற ஒரு பிரசன்னத்தையும் உணரலை, நான் இன்னும் மகிமை அனுபவத்தில் இருக்கிறேன்னா நீ யோசித்து பார்த்துக்கோங்க, மற்ற 3 காலங்களில் எதில் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் நம்ம இடத்துல நினைவு போட்டுக்கிறது அதுதான். நான் உன்னை கடக்க முடியாத ஆழத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன், கடக்க முடியாத ஆழத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. இந்த ஆழத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரும்படி ஆவியானவர் விரும்புகிறார், இயேசுவானவர் விரும்புகிறார். ஆமென். இந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் வரணும், இந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும். நீச்சல் அடிக்க முடியாத ஆழத்துக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத அபிஷேகத்துக்குள்ளே வரணும், பிரசன்னத்தை தாங்க முடியாத அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அன்றைக்கி நம்ம சாலமோன் கட்டின ஆலயத்தில் ஆசாரியர்களால் ஊழியம் பண்ண முடியலையாம், அந்த அளவுக்கு மகிமை நிரப்பிச்சில்ல. அந்த மகிமைக்குள்ளே நீங்களும் நானும் வரணும், அந்த மகிமைக்குள்ளே நீங்களும் நானும் வரணும். அதுதான் நீச்சலின் ஆழம், அதுதான் கடக்க முடியாத ஆழம். ஆசாரியர்களால் முடியல, அந்த ஆழத்துக்குள்ளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வர விரும்புகிறார். அந்த ஆழத்துக்குள்ள இன்னைக்கு கொண்டு வரதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த இடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக ஒரு நதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மூலமாய் அந்த நதி பாய்கிறது. அந்த நதிக்குள்ள நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற பலி மூலமாய் கடந்து வரும் பொழுது நீங்க போக வேண்டிய ஆழம் என்ன தெரியுமா? கணுக்கால் அளவல்ல, கணுக்கால் அளவை கடந்தே ஆகணும்.
முழங்கால் அளவை கடந்தே ஆகணும், இடுப்பு அளவை நீங்க கடந்தே ஆகணும். நீங்க போக வேண்டிய ஆழம், நீச்சல் ஆழம், அதையும் கடந்து உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அந்த அபிஷேகத்தில் நிரம்புகிற அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். இன்னைக்கு ஆவியானோட விருப்பம் அதுதான். இன்னைக்கு ஆண்டு அதுக்குள்ள உங்களை நடத்த விரும்புகிறார். அவர் ரெடி. அவர் சொல்ற, எசேக்கியேல் நான் அழைத்துட்டு போக ரெடி, கடந்து வர நீ ரெடியா? அவர் கடக்க பண்ணினார். நல்ல கவனிங்க, அவர் கடக்க பண்ணினார், அவர் கடந்து போக பண்ணினார், அவர் வழி நடத்தினார். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் நடத்த விரும்புகிறார். ஆழத்துக்கு, கணுக்கால் அளவில் அல்ல. ஆமென். இந்த கணுக்கால் அளவில் நினைக்கிறவங்க பரிதாபத்துக்குரியவர்கள். அவங்களாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? என் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிடக்கூடாது, என் மேனி அழுக்காயிடக்கூடாது, காலில் மண்ணு ஒட்டிடக்கூடாது, அப்படி நினைப்பாங்க. இல்லை, நீங்கள் கால் நினைக்கிற ஆட்களுடைய அனுபவம் என்னென்னா அதுதான் இருக்கும். நான் அப்படியே இது என்ன அனுபவம்னா, ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்காத அனுபவம். ஜஸ்ட் என் காலை மட்டும் கொடுத்துக்கிறேன் பிரதர், கணுக்கால் அளவு தான் பிரதர் அவருக்கு வேலை, அதுக்கு மேலே அவருக்கு என்ன இல்லை, என் வாழ்க்கையில் இடம் இல்லை. கணுக்கால் அளவு தான், கொஞ்சம் தான் அவருக்கு இடம் கொடுப்பேன், அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். நல்லா கவனிங்க, எல்லாரும் இன்னைக்கு அதிகமாக நம்ம ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுறோம். இங்கே ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 6வது வசனத்துக்கு வாங்க. இதை கண்டாயான்னு சொல்லிட்டு எசேக்கியேல் என்ன பண்ணாராம், நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். இப்போ அவர் எங்கே கொண்டு போகிறாரு, மறுபடியும் நதி ஓரமாய் நடத்துகிறாராம். அப்படி போகும்போது அவர் பார்க்குறாரு, இதோ நான் நடந்து வருகையில், இதோ 7வது வசனத்தில், நதி ஓரத்தில் இரு கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள். என்னவா? வெகு திரளான விருட்சங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சிருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எசேக்கியேல் அதை பார்க்கல. எப்போ பார்க்குறான் தெரியுமா? அவன் மூழ்க முடியாத, கடக்க முடியாத ஆழத்துக்குள்ளே வந்து அந்த கரையேறும் பொழுது பார்க்குறான். ஆவியானவர் காமிக்கிறாரு, 2 பக்கமும் பாரு, உனக்கு என்ன தெரியுது? ஆண்டவரே, வெகு திரளான விருட்சங்கள் தெரியுது. இதுதான் ஆசீர்வாதம். இப்போ நம்முடைய பார்வைக்கு வெகு திரளான விருட்சம் தெரியுது, ஆனால் எது தெரியல தெரியுமா? நதி தெரியல. வெகு திரளான விருட்சங்கள் வேணும், ஆனால் எது வேணாம் தெரியுமா? நதி வேண்டாம். அந்த விருட்சங்கள் இருக்கிற கனி வேணும், அந்த விருட்சங்கள் இருக்கிற இலைகள் வேணும், அந்த விருட்சங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். ஆனால் யார் வேண்டாம் தெரியுமா? ஆவியானவர் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆழத்தை கடக்காம இரு கரையில் இருக்கிற வெகு திரளான விருட்சங்களை நீ பார்க்க கூட முடியாது. நீ அந்த வெகு திரளான விருட்சங்களை பார்க்கணும்னா நீ கணுக்காலை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். கணுக்கால உட்காந்துட்டு நான் விருட்சங்களை பார்ப்பேன்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? முழங்கால நின்றுட்டு நான் விருட்சங்களை பார்ப்பேன்னா சான்ஸே இல்லை. நீ அதையும் கடந்து வரணும், இடுப்பளவையும் கடந்து வரணும், நீ நீச்சல் ஆழத்தையும் கடக்க முடியாத ஆழத்துக்குள்ள போகும் பொழுதுதான் அவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த இரு கரையின் விருட்சங்களையும் கர்த்தர் உனக்கு வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆட்கள் ரொம்ப அட்வான்ஸ். அதை தாரும், நான் உள்ளே வருகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உள்ளவா. எதுக்குள்ள? ஆழத்துக்குள்ள. ஆழத்துக்குள்ள. இன்னைக்கு நீங்களும் ஆழத்தில் இருக்க வேண்டிய ஆட்கள். ஆழத்துக்குள்ள கடக்க முடியாத ஆழத்துக்குள்ள இருக்க வேண்டிய நபர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் பிளேஸ் எங்க இருக்கு? நான் எங்க நிற்கிறேன்? ஆண்டு எனக்குன்னு வச்சிருக்கிற இடம் எது? இந்த காலவேளை ஆவியை நம்ம நினைப்படுத்துவாராக. நம்ம ஆவிக்கிற நிலைமைக்கு யோசித்து பார்ப்போம். நான் எங்கே இருக்கேன்? என்னுடைய ஸ்டேஜ் என்ன? கணுக்காலா, முழங்காலா, இடுப்பளவா, இல்லை நீச்சல் ஆழமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த காலவேளை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துங்க. ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இதுக்காக நீங்கள் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என்ன நிரப்பும், எனக்கு கணுக்கால் அளவு பத்தாது. ஆண்டவரே, முழங்கால் அளவு பத்தாது.
இடுப்பளவு பத்தாது. நான் நீந்தி 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 மூழ்கின ஆண்டவர், நீந்தி நீந்தி மூழ்கின ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இந்த காலை வேளையில் நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்க்கும். ஆண்டவரே, என் நிலைமை நான் எங்கே இருக்கேன்? நதியினுடைய ஆழத்தில் எதில் இருக்கிறேன்? பரிசுத்தாவினுடைய அனுபவத்தில் எதில் இருக்கிறேன்? அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க நான் எதில் இருக்கிறேன்? அந்த தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எந்த லெவலில் இருக்கிறேன்? என் லெவல் என்ன? நான் கணுக்கால் அளவில் இருக்கிறேனா, இல்லை நான் முழங்கால் அளவில் இருக்கிறேனா, இல்லை இடுப்பளவில் இருக்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, நான் கணுக்கால் அளவில் இருந்தா நான் அதை கடந்து வர பண்ணுங்க ஆண்டவரே. நான் கடக்க முடியாத ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்க, கடக்க முடியாத ஆழத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஓ ராபா ராகா டாலா ராமா ஷாக்கா லா ராபா ரீமா லா ராகா தா லா ராபா. கணுக்கால் அளவில் இருந்தோம்னா அடுத்தது நம்ம முழங்கால் அளவுக்கு வரணும், முழங்கால் அளவுக்கு வரணும். நம்ம முழங்கால் அளவுக்கு பரிசுத்தாவை நிரம்பணும். ஒருவேளை முழங்கால நிற்கிறோன்னா அடுத்தது இடுப்பளவுக்கு வரணும், இடுப்பளவுக்கு வரணும். நாளுக்கு நாள் நம்முடைய அபிஷேகம் பெருகி கொண்டே போகணும். நாளுக்கு நாள் நம்ம பிரசன்னத்தை அனுபவிக்கிற அனுபவம் பெருகி கொண்டே போகணும். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கை பெருகி கொண்டே போகணும். ரிகா டாலா ராமா லாகா ஷாக்கா லாபா. இடுப்புல வந்தனா நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். நீச்சல் ஆழத்துக்குள்ள வந்தனா என்னால் நீச்சல் அடிக்க முடியாத ஆழத்துக்குள்ள, என்னால் கடக்க முடியாத ஆழத்துக்குள்ள நான் போகணும். ஆவியானவரே, எங்களை அழைத்து கொண்டு போவீராக, ஆழங்களுக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போவீராகப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளே அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. ஆழங்களுக்குள்ள கொண்டு போக ஆண்டவரே, ஆழங்களுக்குள்ள கொண்டு போங்க ஆண்டவரே. நாங்கள் கணுக்கால் அளவில் இருக்க விரும்பலப்பா, முழங்கால இருக்க விரும்பல, இடுப்பளவில் இருக்க விரும்பல. எங்களுக்கு ஆழத்தில் எங்களை கொண்டு போங்க, எங்களை ஆழத்தில் கொண்டு போங்க ஆண்டவரே. ரியாக்கரதலரமா உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆமாண்டவரே, உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இந்த காலை வேளையில் உங்க பிரசன்னத்தை நாடி நாங்கள் வந்து நிற்கிறோம். டேடி, எங்களை ஒவ்வொருவரையும் ஆழங்களுக்குள்ள கொண்டு போங்க. இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கூட கணுக்கால் அளவில் இருக்கக்கூடாது. முழங்கால் அளவு வேணாம்ப்பா, எங்களுக்கு இடுப்பளவு வேணாம். நாங்கள் நீச்சல் ஆழத்தில் மூழ்குகிற ஆழத்தில் நாங்கள் போகணும் ஆண்டவரே. எங்களை அப்படிப்பட்ட பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போங்க, அப்படிப்பட்ட வல்லமைக்குள்ளே எங்களை கொண்டு போங்க. இந்த காலை வேளையில் எங்கள் குடும்பத்தை கொண்டு போவோம், பிள்ளைகளை கொண்டு போங்க, சந்ததியை கொண்டு போங்க, சபையை கொண்டு போங்க, எங்கள் விசுவாசிகளை கொண்டு போங்க. எங்களை கொண்டு போங்கப்பா,
எங்களை முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணும். வராமல் தடைப்பட்டு போனவர்களுக்கு இந்த செய்தி போவதாக, கேட்டு மனம் திரும்புவார்களாக, கணுக்கால் அளவை விட்டு வெளியே வருவார்களாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தாவின் பிரசன்னத்தால் நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.